வாழ்க வளமுடன் அனைவரும். என்னுடைய பெயர் ஜே. செல்வராஜ். நான் இருக்கும் இடம் பெங்களூர். நான் வாழ்ந்த இடம் தமிழ்நாடு மட்டுமே. நான் யூடியூப் சேனலுக்கு வந்து 2013 வந்தேன். இதுவரை 48,000 சப்ஸ்கிரைபர், 2 கோடி வியூஸ் ஆகி உள்ளது. வாருங்கள், வீடியோ உள்ளே போகலாம். நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பதாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய தமிழ் கொஞ்சம் முரண்பாடாக இருக்கலாம். நான் பெங்களூர் வந்து 40 வருஷம் ஆகிவிட்டது. கன்னடாவே பேசிக்கொண்டிருக்கிறேன். தமிழ்தான் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுங்கள். எல்லா வாட்டர் டிவைனர்களும் ஒவ்வொரு விதமாக நீர் எங்கே உள்ளது என்பதை கண்டுபிடித்து கொடுக்கிறார்கள். என்னையும் சேர்த்து யாரும் பூரண புத்திசாலி என கூற முடியாது. அவரவர்கள் அதிர்ஷ்டம், அவரவர்கள் திறமை, அவரவர்கள் செயல்பாடு மாறுபடும். நான் எந்த ஒரு வேலை செய்தாலும் இதேபோல் ஒரு பூஜை செய்து விடுவேன். பூஜை செய்யும்போது நான் என்ன வேண்டிக் கொள்வேன் என்றால், சீக்கிரம் தண்ணீர் வர வேண்டும், எம்டி கேப் வருவது வேண்டாம், ஷில்ட்டு வருவது வேண்டாம், ஷில்ட்டு என்றால் லூஸ் கேப் வருவது வேண்டாம், மிகவும் குறைவான ஆழத்தில் நீர் வந்துவிட வேண்டும் என்று என்னுடைய ஓசூர் பிரம்மதேவரிடம் விரும்பி வேண்டிக் கொள்வேன். அதற்கான பூஜையே இது. இதை நான் யாரிடம் கற்றுக்கொள்ளவில்லை. என் மூளைக்கு தானாக வந்ததை நானாக செய்து கொண்டிருக்கிறேன். இதை சிலர் விரும்பலாம், விரும்பாமலும் இருக்கலாம். அது அவர்களுடைய விருப்பம். செய்முறை வேறுபட்டாலும் நோக்கம் என்ன? தண்ணீர் வந்துவிட வேண்டும், மிக விரைவில். எல்லாருடைய எண்ணமும் அதே தான். பட் எல்லாருக்கும் கடவுள் நீர் கொடுக்கிறார்களா, நீர் வந்து விடுகிறதா என்பது கேள்விக்குறித்தான். என்னுடைய செய்முறை என்னவென்றால், முதலில் இது கோலார் இடம், கர்நாடகா தான். முதலில் நன்றாக ஆய்வு விடுவேன். எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு சொந்தமான இடத்தை பவுண்டரி அவர் காண்பிக்க வேண்டும். காண்பித்தால் கிழக்கு பக்கம் என்ன இருக்கிறது, மேற்கு பக்கம் என்ன இருக்கிறது, வடக்கு பக்கம் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வேன். அதேபோல் அவருடைய
நிலத்தில் இருந்து 1 ஏக்கர் எல்லா பக்கமும் என்னென்ன போர்வெல் இருக்கிறது, அது எவ்வளவு ஆழம், எப்பொழுதும் போர் செய்தார்கள், எந்த விதத்தில் எந்த முறையில் பாயிண்டை கண்டுபிடித்தார்கள், எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகி உள்ளது என்பதை எல்லாம் அலசி ஆராய்ந்த பிறகே என் வேலையை நான் தொடங்குவேன். ஃபஸ்ட்டு என்ன செய்வேன் என்றால், ஒரு எலுமிச்சை பழம், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் பூ எல்லாம் எவ்வளோ நீள அகலமாக இருந்தாலும் அந்த பவுண்டரியை கவர் செய்வேன். கவர் செய்துவிட்டு ஒரு கல்யாண பத்திரிகையை எடுத்துக்கொள்வேன். அதில் அந்த நிலத்தின் வரைபடத்தை வரைந்து விடுவேன். வரைந்துவிட்டு நான் நடந்து வந்த 1 ஏக்கர் இருந்தாலும் பரவாயில்லை, 6 ஏக்கர் இருந்தாலும் பரவாயில்லை, அதை வரைபடத்தில் வரைய செய்து அந்த வரைபடத்தில் மூலமாக எந்தெந்த இடத்தில் தண்ணீர் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விடுவேன். கண்டுபிடித்துவிட்டு அந்த இடத்திற்கு அழைத்து செல்ல கூறுவேன். அதற்கு முன்பாக பூஜையை முடித்துவிட்டு பாருங்கள், இதுதான் அது. எல்லா பக்கமும் அந்த எலுமிச்சை பழம், சர்க்கரை, மூன்றையும் வைப்பேன். இது அவர் கஸ்டமர்களை வைக்க வேண்டும். நானும் கூட செல்வேன். குட் மார்னிங் வந்துவிட்டு இதைப்போல் வரைபடத்தின் மூலமாக எங்கெங்கு தண்ணீர் வருகிறது, எந்தெந்த பக்கம் தண்ணீர் போகிறது என்ற ஒவ்வொரு லைனையும் கண்டுபிடிப்பேன். அந்த எல்லா லைன்களும் ஜாயிண்ட் ஆகும் இடத்தில் பாயிண்டை வரைந்து விடுவேன். 1 பாயிண்ட்டும் கிடைக்கலாம், 3 பாயிண்ட்டும் கிடைக்கலாம். இந்த 6 ஏக்கரில் 2 பாயிண்ட் மட்டுமே கிடைத்தது. அது யாமுறை என்பதை நீங்கள் நேரிலே காணலாம். இது மாதிரி நான் நிறைய வீடியோகள் கன்னடாவில் சொல்லியிருக்கிறேன். அதிலும் அவளிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய கன்னடம் கொஞ்சம் இங்கே அங்கே இருக்கலாம், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதில் பேசித்தான் அது மாதிரி தான் வரும். தமிழில் இன்னும் சில வீடியோக்கள் விட்டால் வரும். இந்த வீடியோக்களை விட்ட பின் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் பண்ணுகிறார்கள், எவ்வளவு வியூஸ் ஆகிறது, எவ்வளவு லைக் ஆகிறது என்பதை பொறுத்துத்தான் இனிமேல் தமிழ் வீடியோ விடுவதா வேண்டாமா என்று நிர்ணயிக்க வேண்டும். இதற்கு மொழி மெயின் அல்ல, எந்த விதத்தில் செய்கிறோம் என்று கண்ணால் காண முடியும்.
பொதுவாக இந்த நவீன காலத்தில் கலியுகத்தில் எல்லாரும் மிஷினை வைத்து கொண்டு பாயிண்டை கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் நான் ஃபஸ்ட்டு நிலத்தை ஆராய்கிறேன். அதன் மேல் எனக்கு தெரிந்த முறையில் எல்லா கார்னர்களும் எலுமிச்சை வைத்துவிட்டு அது என் கண்ட்ரோலுக்கு வந்துவிட்டது என்ற எண்ணத்தில் ஒரு வரைபடத்தை வரைந்து அந்த வரைபடத்தின் மூலம் எங்கெங்கே நீர் இருக்கிறது என்பதை கூறிவிடுகிறேன். ஒரு தோராயமாக இந்த ஆய்வு முறை நான் 15 வருடங்களாக பார்த்து கொண்டுகிறேன். எல்லாம் வெற்றியே தந்திருக்கிறது. தண்ணீர் இல்லை என்று முன்கூட்டியே தெரிந்தால் தண்ணீர் இல்லை என்று அப்பொழுதே ஒத்துக்கொள்ளுவேன். தயவுசெய்து போர்வெல் போட வேண்டாம் என்று நான் கூறிவிடுவேன். மூன்று நபர்கள் செய்யும் வேலையை நான் ஒருவனே செய்து விடுகிறேன். அப்படி என்றால் என்ன? அதுதான் ஒரு வழி. மேப் டவுசிங் இப்போ செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா, இதை தான் மேப் டவுசிங் என்று கூற வருகிறேன். இது ஆன பிறகு தேங்காய் வைத்து கொண்டு நிர்ணயிப்பேன். அதன் பிறகு மற்ற சில பொருள்களை வைத்துக்கொண்டு 106 ஐட்டம் என்னிடம் உள்ளது. 106 ஐட்டமும் ஒரே சைட்டில் செய்ய மாட்டேன். 1, 2, 3 பொருள்கள் செய்து காண்பித்து கன்ஃபார்ம் செய்து அதனை இங்கே பாருங்கள் சார், மிஷின் மூலமாக கிராஸ் செக் செய்வேன். அப்படியானால் மேப் டவுசிங், ட்ரெடிஷ்னல், சயின்டிஃபிக் ஆகிய மூன்றும் ஒரு நபரே செய்வதாக இருக்கிறது. எல்லாம் முடிந்த பின் அவர் தேங்காய், அது என்னுடைய சார்ஜோ அந்த சார்ஜ் முன்கூட்டியே அவர் கொடுத்து விட வேண்டும். வயதில் மூத்தவராக இருந்தால், முதியவராக இருந்தால் அவரின் ஆசீர்வாதமும் எடுத்துக்கொள்வேன். இப்பொழுது வரைபடம் உள்ள இடத்தில், நான் சொன்ன இடத்தில் அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அங்கே நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பாயிண்ட் கண்டுபிடித்த பிறகு வரைபடத்தின் பாயிண்ட்டும் என்னுடைய பாயிண்ட்டும் டேலி ஆகிறதா என்பதை பார்க்க வேண்டும். இந்த தேங்காய் மூலம் அதே பாயிண்ட்டுக்கு வருகிறதா என்பதை முயன்று பார்ப்பேன். முயன்று பார்த்து நான் என்னுடைய மனதுக்கு சமாதானமானால் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு செய்வேன். நான் எந்த பக்கமிருந்து சரம் வருகிறது என்பதை காண்பிக்கும் வண்ணம் அங்கங்கு லெமனை வைத்து விடுவேன்.
எங்கெங்கே லெமன் வைத்தேனோ அங்கங்கே ஒரு நபரை நிற்க வைத்து விடுவேன். வருகிறதா இல்லையா என்றது ஆராய்ச்சி செய்து பார்ப்பேன். இது என்னுடைய பாணி. முடித்து விட்டேன். ஒவ்வொரு லெமன் இருக்கும் இடத்திலும் ஒரு நபர் நிற்கிறார்கள். நான் பாயிண்ட் இடத்துக்கு சென்று எல்லா சரமும் ஒன்றாக சேர்கிறதா என்பதை கண்டுபிடிக்கிறேன். இதே வழியே நான் 27 வருடங்களாக செய்து வருகிறேன். கொஞ்சம் மாற்றம் இருக்கும். நாட்கள் செல்ல செல்ல நான் பயன்படுத்தும் பொருள்கள் வித்தியாசம் இருக்கும். முதலில் சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பி அதையே எல்ராடாக வைத்துக்கொண்டு பாயிண்ட் செய்து கொண்டு இருந்தேன். ஆಮೇಲೆ எல்ராடு வந்துவிட்டது. எல்ராடு ஆன பிறகு மிஷினே வந்துவிட்டது. இன்னும் கரெக்டாக ஆராய ஒரு கையில் கம்பி எடுத்துக்கொண்டு முயற்சிக்கிறேன். எங்கெந்த கரெக்டான பாயிண்ட் வருகிறது என்பது. இதே முறையே 30-40 சைட் இருந்தாலும் இதே முறைதான். 10 ஏக்கர் இருந்தாலும் இதே முறைதான். நன்றாக உத்து பாருங்கள். எந்த இடத்தில் நல்ல மூமெண்ட் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் அந்த கம்பியை மார்க் பண்ண சொல்லுவேன். அடித்து விட்டு திரும்பும் முயன்று பார்ப்பேன். என்னுடைய வேலை 5 நிமிஷத்திலும் ஆகலாம், 50 நிமிஷத்திலும் ஆகலாம். டைம் பார்ப்பதில்லை. செய்து கொண்டே இருப்பேன். என் மனம் சமாதானம் ஆக வேண்டும். நான் பாயிண்ட் செய்யும்போது என்னை யாராலும் தொந்தரவு செய்தால் பாயிண்ட் செய்வதே நிறுத்திவிடுவேன். அவர்கள் கொடுத்த காசையும் திருப்பி கொடுத்து விடுவேன். யாரேனும் இருந்தாலும் அவரை ஃப்ரீயாக விட வேண்டும். விட்டால்தான் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும். அவருடைய சந்தேகங்கள் இருந்தால் பாயிண்ட் முடித்த பிறகு 1000 சந்தேகங்கள் கேட்கலாம். அருகிலிருந்து எல்லாத்தையும் நான் நிவர்த்தி செய்கிறேன். நான் பொதுவாக பாயிண்ட் செய்வதை காலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக முடித்துக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த நேரத்தில் ஃபோன் கால் எதுவும் வராது. என்னுடைய மொபைல் வீடியோ எடுப்பதற்காக பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். இதை பாருங்கள். எந்த பக்கம் ஜாஸ்தி வருகிறதோ அந்த பக்கம் விழுந்துவிடும். சரம் கடுமையாக இருந்தால், குறைவாக இருந்தால் கொஞ்சம் மூமெண்ட் ஆகும். எத்தனை பேர் அங்கே வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஒரு லெமனை அந்த கம்பிக்குள் சொருக வேண்டும்.
என்னுடைய யூகம் அதில் யாரேனும் ஒருவர் நல்லவர் இருப்பார், அவரின் செயலின் மூலமாக நல்லதே நடக்கும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அவர் மகன், இவர் தந்தை. என் மனம் நோகாமல் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அவர் நோகாமல் என் பிரம்மா அவர்களை காத்தார். 6 ஏக்கரில் இந்த இடம் எனக்கு கொஞ்சம் சமாதானமானது. 3 சரங்கள் ஒன்றாக சேரும் இடமாக அமைந்தது. இதில் முதல் முறையாக போர்வெல் போடச் சொன்னேன். சக்சஸ் ஆனது. என்ன ஆழம் ஜாஸ்தியானது. தண்ணி வந்து குறைவாக வந்தது. அன்றும் சொல்கிறேன், இன்றும் சொல்கிறேன், என்றும் சொல்வேன். என்னுடைய ஆழ்ந்த உள்நோக்கம், என்னுடைய அனுபவத்தில் தண்ணீர் ட்ரில் செய்யும் பொழுது மிகவும் குறைவாக வந்தால் மிகவும் அதிகமான காலம் வரை தண்ணீர் வந்து கொண்டிருக்கும். இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் அதே மாதிரி தான் நடந்தது. ஆனால் 2ஆம் பாயிண்டில் போர் போட வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். அவர்கள் போட்டுவிட்டார்கள். போட்ட பின் தண்ணீர் கம்மியாக வரும் என்று சொல்லியிருந்தேன். மிகவும் ஜாஸ்தி வந்து விட்டது. ட்ரில் பண்ண முடியாத அளவுக்கு தண்ணீர் வந்து விட்டது. அது அவர்களுக்கு அந்த நேரத்தில் மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் அதனுடைய லைஃப் கொஞ்சம் குறைவுதான். நீண்ட காலம் வருவது கஷ்டம்தான். பார்த்தீர்களா? அந்த சொம்பில் பார்த்தேன். வேற ஒரு பெண்டுலம் போல் இருக்கும் பொருளை வைத்து பார்த்து ஆழத்தை சொல்லுகிறேன். எந்த ஒரு சவுண்டும் இல்லை. காலையில் அந்த பறவைகள் சவுண்டு மட்டுமே கேட்கும். அது கேட்கும் நேரத்தில் பாயிண்ட் செய்தால் மனம் நிறைவாக இருக்கும். இந்த வீடியோ எடுக்கும் பொழுது 1 hour ஆனது. இந்த வீடியோவை கம்ப்ளீட் செய்ய முடியுமா முடியாதா என்று நான் அப்லோடு செய்த பிறகுதான் தெரியும். இந்த மாதிரி வீடியோக்கள் எடுப்பது மிகவும் கடினம். பலதரப்பான வீடியோகள் ஒன்று சேர்த்து அதை பார்த்து மொபைலில் இடம் இருக்க வேண்டும். இப்போது நான் கூறிக்கொண்டு இருப்பது சற்று தங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் என்று நம்புகிறேன். போக போக இதேபோல் நான் பேசிக்கொண்டிருந்தால் நல்ல பழக்கமாகிவிடும்.
எப்படி செய்தேன் திரும்பவும் 3 முறை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த சைட்டை மொத்தமாக ஆராய்கிறேன். 6 ஏக்கர் நிலத்தை, அந்த பவுண்ட்ரி சுத்தமுத்த இடத்தை எல்லாம் பார்க்கிறேன். பார்த்துவிட்டு இந்த 6 ஏக்கர்லேருந்து சுற்றி உள்ள ஒவ்வொரு ஏக்கரிலும் வேறொருடைய இடம் அது. அந்த இடங்களில் எந்தெந்த போர்வெல் போட்டுக்கிறார்கள், எவ்வளோ ஆழம் போட்டிருக்கிறார்கள், எவ்வளோ ஆழத்தில் தண்ணி வந்திருக்கிறது, எவ்வளவு ஃபெயில் ஆகிறது, எவ்வளவு சக்ஸஸ் ஆகிறதுன்னு தெரிந்து கொண்டு லெமன், சர்க்கரை, பூ எல்லா பவுண்டரிகளிலும் கவர் செய்துவிட்டு அதன் பின் மேப் டவுசிங் மூலமாக பாயிண்டை கண்டுபிடித்து விட்டு பூஜை செய்துவிட்டு தேங்காய் எடுத்துக்கொண்டு மேப் டவுசிங்கில் எந்த பாயிண்ட் வந்திருக்கிறதோ அதே போல் வருகிறதா என்று பார்த்துவிட்டு மற்ற பொருள்கள் பயன்படுத்திவிட்டு பின்பு கடைசியாக ஒரு முடிவுக்கு வர இதனையும் ஒரு பொருளாக வைத்து கொள்கிறேன். இது மிஷின் ஜியோ லொக்கேட்டர் என்பது. இந்த மிஷினை வாங்க விருப்பம் உள்ளவர்கள் சென்னையில் வாங்கலாம். நான் சென்னையில் தான் வாங்கினேன். இந்த மிஷினின் பெருமை என்னவென்றால், இதைப்போல் உள்ள எல்லா மிஷின்களிலும் மீட்டர் கணக்கில் வரும், அடி கணக்கில் காண்பிக்காது. ஆனால் என்னுடைய மிஷின் அடி கணக்கையே காண்பிக்கிறது. மிகவும் பெருமை கொள்கிறேன். நான் முதலில் ஒரு அடியை எடுத்துக்கொள்கிறேன். உதாரணமாக 600 அடி. 600 அடியை வைத்து நம்ம ஸ்கேன் செய்தால் அதன் மூலமாக ಒಂದು ரிசல்ட் கிடைக்கும். ஆಮೇಲೆ நம் விருப்பம் போல் 1000 அடிக்கும் ஒரு ஸ்கேன் செய்யலாம். அதன் மூலம் ஒரு டேட்டா கிடைக்கும். பின் 1500 அடி அவ்வளவு ட்ரில் பண்ண வேண்டுமா? இல்லை, 1500 அடிக்கு நாம் ஸ்கேனிங் செய்தால் அதில் ஒரு ரிசல்ட் வரும். அதனையும் நோட் செய்துவிட்டு கடைசியாக நாம் கம்பேர் செய்தால் ಎಷ್ಟು ஆழம் போர்வெல் செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிக்கலாம். நான் செய்த 3 முறைகளில் ஏதேனும் ஒன்று கை கொடுக்கும். எல்லாம் ஃபெயில் ஆகிவிடாது. பாயிண்ட் செய்யும் பொழுது என் மைண்டுக்கு தொந்தரவு செய்யாமல் இருந்தால் ஆழமான நல்ல நீரூற்றை கண்டுபிடித்து கொடுக்கலாம். நான் பேசுவது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக உள்ளது. அதனால் நிறுத்தி நிதானமாக பேசுகிறேன். சில இடங்களில் கஸ்டமர் கையிலே கொடுத்து விடுவேன். 30-40 சைட் இருந்தால் கஸ்டமர் கையில் கொடுத்து விடுவேன். இது அங்கே இல்லை, புதிய இடம். கர்நாடகாவில் பெங்களூரை தாண்டி கோலார் என்ற இடம். கஸ்டமர் பெங்களூரில் உள்ளார். என்னுடைய சார்ஜஸ் என்றால் பெங்களூர் லோக்கலில் பாயிண்ட் செய்ய 12,000
சார்ஜ் செய்கிறேன். இதே வெளியூராக இருந்தால், இது வெளியூரே, 25,000 ரூபாய் அவர் கொடுக்க வேண்டும். அவரே பிக்கப் ட்ராப் செய்தால் 20,000 பர் பாயிண்ட். நாங்கள் 4 மணிக்கு வீட்டை விட்டோம். அவர் காரில் அழைத்து வந்தார். 6 மணிக்குள்ளாக வந்து சேர்ந்து விட்டோம். சேர்ந்துவிட்டு எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக அதிக ஆழம் ஃபீடு செய்துவிட்டு கொஞ்சம் தூரமாக சர்வே செய்கிறேன், ஸ்கேனிங் செய்கிறேன் எங்கு கிடைக்கிறது என்பது. இந்த மிஷின் செய்யும்பொழுது நார்மலாக ஒரு சவுண்டு வரும். தண்ணீர் சரம் கிடைத்தால் பீப் 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 என்ற சவுண்டு வரும். கொஞ்சம் நிறுத்தி நிதானம் பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தால் உங்களுக்கு நல்லது. இல்லை என்னை போல் டிவைனர்கள் வேறு யாரேனும் இருந்தால் அவர்கள் பார்த்து கொள்ளலாம். அவர்கள் முறைகள் வேறு. எல்லா டிவைனர்களின் முறைகள் வெவ்வேறாக இருந்தாலும் நோக்கம் என்ன? நீர் வந்துவிட வேண்டும் என்பதுதான். இந்த துறையில் யாரும் 100% கேரண்டி கொடுக்க இயலாது. நானும் எப்பொழுதும் கொடுத்ததில்லை. என் கஸ்டமர்கள் சொல்லுவார்கள், நான் 90% கேரண்டி கொடுக்கிறேன் என்று. அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? சார், உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. நீங்கள் கால் வைத்து பாயிண்ட் கொடுத்து விட்டால் கண்டிப்பாக நீர் வந்துவிடும். இதையெல்லாம் பலரும் சொல்லி கேட்டிருக்கிறேன் என்கிறார்கள். அது நிஜமா இல்லையா என்பது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிவு செய்ய முடியாது. நேரில் உங்கள் பாயிண்டை செய்யும்போது தான் அதனுடைய நிலைமை புரியும். எப்பொழுதும் பார்ப்பது மெயினல்ல. நீங்கள் உணர வேண்டும். உங்கள் மைண்டுக்கு வர வேண்டும். இவரிடம் செல்லலாம். உங்களுக்கு சந்தேகம் வருவதாக இருந்தால் தங்கள் வீட்டிலேயே தங்கள் பூஜை அறையிலே 2 சீட்டு போட்டு பார்க்கலாம். செல்வராஜை அழைத்து பாயிண்ட் செய்தால் நீர் வருமா வராதா என்று கேட்டு சீட்டில் ஓகே ஆனால் என்னை கூப்பிட்டால் வந்து பாயிண்ட் செய்கிறேன். எல்லாரும் என்னை நம்புகிறார்கள். நான் யாரை நம்புகிறேன்? அந்த பரமாத்மா பிரம்மாவை நம்புகிறேன். ப்ளஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களை நம்புகிறேன். என்னுடைய வீடியோகளை பார்ப்பவர்களை நம்புகிறேன். என்னது, தாங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும், தெரிந்திருக்கும். என்னது, என்னுடைய பாயிண்டில் ட்ரில்லிங் செய்ய ஆரம்பிக்கும் போதே கஸ்டமர்கள் எனக்கு வீடியோ அனுப்ப வேண்டும். கடைசி வரை அவர் எவ்ரி 1 hour 2 minutes வீடியோ அனுப்ப வேண்டும். அதை நான் யூடியூபில் அப்லோடு செய்வேன். அப்லோடு செய்யும் பொழுது
எனக்கு இருக்கும் 48,000 சப்ஸ்கிரைபர்களில் 4 நபர்கள் எனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டால் கண்டிப்பாக நீர் வந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக நாம் கடவுளை நேரடியாக கேட்பதை விட நமக்காக மற்றவர்கள் கேட்கும் பொழுது கடவுள் மிக அருகாமையில் வந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆகிவிட்டது. 2ஆம் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் அவர் தந்தை தேங்காய் கொடுத்தார். இதில் அவர் மகனிடமிருந்து தேங்காய் வாங்கி கொண்டேன், அதற்கு சார்ஜ் அங்கே கொடுத்து விட்டார்கள், இதற்கு சார்ஜ் இங்கே கொடுத்தார்கள். இங்கே வந்து தண்ணீர் குறைவாக வரும் என்று சொன்னேன். அவர்கள் அதிர்ஷ்டம், அதிகம் தண்ணி வந்துவிட்டது. எப்பொழுதும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நான் தண்ணீர் வந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் பாயிண்டை செய்கிறேன். அவர்களும் வந்து போட்டுக்கொள்ளும் பார்ட்டிகளும் இவர் பாயிண்ட் செய்தால் தண்ணீர் வந்துவிடும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். செய்யும் முன்பே சார் கண்டிப்பாக வந்துவிடுமா, அப்படி வராவிட்டால் என்ன செய்வது என்று அவர்கள் கூறிவிட்டால் அந்த வார்த்தையை நான் சாதகமாக எடுத்துக்கொண்டு பாயிண்டே செய்ய மாட்டேன். தாங்களே சொல்லிவிட்டீர்கள் தண்ணீர் வரவில்லை என்று, அதற்கு பின் ஏன் சார் செய்ய வேண்டும், விட்டுவிடுங்கள். பூமிக்கு அடியில் உள்ளதை அந்த பிரம்மாவே நிர்ணயிப்பது கடினம். நாம் ஒரு சாதாரண மனிதர்கள், நம்முடைய அனுபவத்தை நாம் ஷேர் செய்யலாம். உறுதியை தந்துவிட முடியாது. பார்க்கலாம், வரலாம் என்று சொல்லிவிட்டு நீர் வந்துவிட்டால் சந்தோஷம், கண்டிப்பாக வந்துவிடும், வந்தே தீரும் என்று சொல்லிவிட்டு வராமல் விட்டால் மிகவும் கஷ்டமாகும். எப்பொழுதும் நாம் 1-2 வார்த்தைகள் குறைவாக வைத்து கொண்டால் மிகவும் நல்லது. அதேபோல் இந்த பாயிண்டையும் செய்கிறோம். அதேபோல் கம்பி மார்க்கிங் செய்துவிட்டோம். எலுமிச்சை பழத்தை எல்லாரும் செய்கிறார்கள். செய்துவிட்டு கடைசியாக மிஷின் மூலமாக பார்த்துவிட வேண்டும். பார்த்துவிட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். பொதுவாக நான் பெங்களூரில் காலி இடமாக இருந்தால் நானே பாயிண்ட் செய்கிறேன், நானே ட்ரில்லிங் செய்கிறேன், நானே மோட்டர் எரெக்ஷன் செய்கிறேன். ஏதேனும் ப்ராப்ளம் வந்தாலும் நானே செய்கிறேன். அதையேத்தான் A to Z போர்வெல் ஒர்க் என்று கூறியிருக்கிறேன். அவர்கள் நான் பாயிண்ட் செய்துவிட்டு கஸ்டமர்களே போர்வெல் போட்டுக்கொள்வதாக இருந்தால் எனக்கு ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை எவ்ரி 1 hour 2 minutes வீடியோ அனுப்பி கொண்டு இருக்க வேண்டும். அது இல்லாமல் அவர்கள் லாக் புக் ஒன்றை மெயின்டைன் செய்தால் நல்லது. அது என்ன லாக் புக்கு? லாக் புக்கு என்றால் ஒவ்வொரு ராடும் ட்ரில் செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரத்தை குறித்து கொள்ள வேண்டும்.
ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை எத்தனை ராடுகள் வந்தாலும் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறோம், இந்த நேரத்தில் முடிக்கின்றோம் என்பதை குறித்து கொண்டால் நாம் புரிந்து கொள்ளலாம். என்னவென்று எங்கே ஹார்ட் ராக் வருகிறது, எங்கே சாஃப்ட் ராக் வருகிறது என்பதை, எங்கே நீர் வரும் என்பதையும் பார்க்கலாம். மேலும் கீழுமாக அது கால நேரம் மாறிக்கொண்டிருக்கும். நேரம் அதிகமாகும் பொழுது, ட்ரில்லிங் டைம் அதிகமாகும் பொழுது நீர் வருவது கஷ்டம். நேரம் குறைவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நீரில் வந்துவிடும். இது ஒரு வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோ வண்டி எப்படி வருகிறது, அந்த கரெக்ட் பாயிண்டில் செய்கிறார்களா, அதற்கு பின் பார்ட்டி எந்தெந்த வீடியோகள் அனுப்புகிறார், அவர்கள் அனுப்பினால் நாம் வீடியோ அப்லோடு செய்யலாம். அவர்கள் மறந்துவிட்டால் நான் எதுவும் செய்ய முடியாது. முக்கால் பாக கஸ்டமர்கள் வீடியோகள் அனுப்புவதில்லை. கால்பாக கஸ்டமர்கள் மட்டுமே வீடியோகள் அனுப்புகிறார்கள். வீடியோகள் அவர் எனக்கு அனுப்பினால் நான் தண்ணீருக்கு கொஞ்சம் கேரண்டி கொடுக்க முயலலாம். அவர் வீடியோவில் அனுப்பவில்லை என்றால் என்னிடம் தண்ணீர் கேட்காதீர்கள் என்று கூறிவிடுவேன். இந்த வீடியோ முதல் தரமாக பார்ப்பதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அப்லோடு ஆகுமா ஆகாதா என்பது தெரியாது. முயன்று பார்க்கிறேன். முதல் தடவையாக பார்க்கலாம். இது ஆல்ரெடி கன்னடாவில் போட்டு உள்ளேன். ஒரு சில தமிழ் சப்ஸ்கிரைபர்கள், ஏன் சார் நீங்கள் தமிழில் ஒரு வீடியோ போடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் மூலமாக இந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்துள்ளது. இதை நீங்களும் பார்த்து பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் மிகவும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த வீடியோகளை விடுகிறேன். தயவு செய்து ஒத்துழைப்பு தாருங்கள். வாருங்கள், எங்கள் எம்எம்ஏ போர்வெல் சேனலுக்கு ஒத்துழைப்பை தாருங்கள். வளரட்டும் உங்கள் சப்ஸ்கிரைபுகள். என் சேவைக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். நீங்களும் மாறுங்கள். என்ன நடக்கிறது என்பதை உறுதி செய்யுங்கள். தேங்காயில் செய்ததான் தண்ணி வரும், மிஷினில் செய்ததான் தண்ணி வரும் என்று கூறாதீர்கள். அந்த கஸ்டமரின் தலையெழுத்து எப்படி இருக்கிறதோ அதன் காரணமாகத்தான் தண்ணீர் வரும். அவர் தலையெழுத்தில் நீர் வர வேண்டும் என்று இருந்தால் கண்டிப்பாக நீர் வரும். நீர் எங்கே இருக்கிறதோ நிறைய அங்கே பாயிண்ட் கொடுத்து வெற்றி காண்பது வெற்றி அல்ல. தண்ணீரே இல்லை என்று குமுறும் கஸ்டமர்களின் நடுவில்
தண்ணீரை கண்டுபிடித்து சாதனை செய்வதே மிகவும் வெற்றிகரமான செயலாகும். நான் பெங்களூரில் எல்லா விதமான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். பெங்களூரில் நான் வசிக்கும் இடம் கம்மனல்லி ஆகும். இங்கிருந்து 20 கிலோமீட்டர் மட்டுமே என்னுடைய சேவை. என்ன சேவை? கேமரா ஸ்கேனிங், ஹோஸ் கிளீனிங், ராடு கிளீனிங், ரோபோ போர்வெல், ஸ்ட்ரக் மோட்டார் ரிமூவிங், A to Z கன்சல்டிங். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அவர் எனக்கு 2000 ருபீஸ் ஃபோன்பே செய்ய வேண்டும். அதன்பின் ஆட்டோ புக் செய்ய வேண்டும். அங்கு போய் சைட்டுக்கு போய் பார்த்துவிட்டு கேமரா ஸ்கேனிங் செய்து இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு ஆகியிருக்கிறது, இது செய்தால் இது மாதிரி ஆகும், அது மாதிரி ஆகும் என்று எல்லாவற்றையும் கூறிவிடுவேன். என்னுடைய ரேட்டுக்கு நீங்கள் ஒத்துழைக்குமானால் நான் செய்கிறேன். இல்லை என்றால் வேறொருவரிடம் நீ செய்து கொள்ளலாம் என்பதை கன்சல்டிங் மூலமாக தெரிவித்து வந்துவிடுவேன். வாழ்க வளமுடன். மற்றொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். இந்த பாயிண்ட் செய்யும் பொழுது ஒரு ஆன்லைன் வாட்டர் பாயிண்ட்டும் செய்தேன். ஆன்லைன் வாட்டர் பாயிண்ட் செய்ய வேண்டுமாக இருந்தால் இது மாதிரி ஒரு வீடியோவை அனுப்ப வேண்டும். வண்டி நிற்க வைத்து விட்டு அவர்கள் அந்த ராடை கையில் பிடித்து கொண்டு ஒரு கையில் கேமரா மூலம் வந்தால் அதில் இன்னும் ஆழம் செல்ல வேண்டுமா, செல்ல வேண்டிய தேவை இல்லையா என்பதை ஃபோன் மூலமே கூறிவிடுவேன். அதற்கும் ஆந்திராவிலிருந்து ஃபோன் வந்தது. அது கொடுத்து விட்டேன். தண்ணீரும் வந்தது. அதற்கு காரணம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் எனக்காக பிரார்த்தனை செய்ய உள்ளார்கள். தண்ணீர் செக் பண்ணும்பொழுது நான் தான் பாயிண்ட் செய்து கொண்டேன், நான் தான் செய்தேன் என்று கூறிக்கொள்வேன். தண்ணீர் வந்த பிறகு ஒரு முறையும் நான் செய்தேன்னு சொல்ல மாட்டேன். அவர்கள் தலையெழுத்து நீர் வர வேண்டும் என்று உள்ளது, வந்துவிட்டது என்று கூறிவிடுவேன். எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருப்பேன், மாற மாட்டேன். மீண்டும் விரும்பி வேண்டிக் கொள்கிறேன், இந்த வீடியோவுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். நல்ல ஒரு லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் ஜே. செல்வராஜ், பெங்களூர், கம்மனல்லி. ஆல் இஸ் வெல், ಆಲ್ ಇಸ್ ವೆಲ್. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾವಿರೋದು ಬೆಂಗಳೂರು ಕಮ್ಮನಹಳ್ಳಿ. ನಾವು ವಾಸ ಮಾಡೋದು. ನಮ್ಮ ಆಫೀಸಿಂದ 20 ಕಿಲೋಮೀಟರ್ ರೇಡಿಯಸ್ ಇದ್ದರೆ ಎಲ್ಲ A to Z ಸರ್ವಿಸ್ ಕೊಡ್ತೀವಿ. ಈ ವಿಡಿಯೋ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಡೋರು ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ಆಲ್ರೆಡಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ರೆ ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಶೇರ್ ಮಾಡಿ. ತುಂಬ
ತುಂಬ ಧನ್ಯವಾದಗಳು. ನಿಂಬುಗೆ ಪಡೆಯೋದು ಇದು ಬಂದು ಕೋಲಾರ್ನಲ್ಲಿ ಪಾಯಿಂಟ್ ಚೆಕ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. 6 ಎಕರೆ ಜಾಗ ಇದು. ಕಸ್ಟಮರ್ ಪಿಕಪ್ ಡ್ರಾಪ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಮ್ಮದು ಟೈಮಿಂಗ್ ಬಂದು ಬೆಳಗ್ಗೆ 6 ರಿಂದ 9 ಗಂಟೆ ಒಳಗಡೆ ಪಾಯಿಂಟ್ ಚೆಕ್ ಮಾಡ್ತೀವಿ. ಆಮೇಲೆ 9 to 10 ಕಾಲ್ ರಿಸೀವ್ ಮಾಡ್ತೀವಿ. ಬೆಳಗ್ಗೆ 9 ಗಂಟೆಯಿಂದ ಬೆಳಗ್ಗೆ 10 ಗಂಟೆ. ತಿರ್ಗಿ ಸಾಯಂಕಾಲ 5 ಗಂಟೆಯಿಂದ 6 ಗಂಟೆಗೆ ಕಾಲ್ಸ್ ರಿಸೀವ್ ಮಾಡ್ತೀವಿ. ಡೈಲಿ ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಒಂದು ಕೆಲಸನೇ ತಗೊಳ್ಳೋದು. ನಮ್ಮದು ಸೈಟ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಷನ್ ಚಾರ್ಜಸ್ 2000 ಆಗುತ್ತೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದು ಅಪ್ ಆ್ಯಂಡ್ ಡೌನ್ ಆಟೋ ಅವರು ಬುಕ್ ಮಾಡಬೇಕು. ನಾನು ಮೆಡಿಕಲ್ ಆಗಿ ಸ್ವಲ್ಪ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಐತೆ. ಆಲ್ಮೋಸ್ಟು ರಿಕವರ್ ಆಗಿಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ನಾನು 2 ವೀಲರ್ ಡ್ರೈವ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಇದು ಮುಂಚೆ ಡ್ರೈವ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಜನಗಳು ಕೋಪ್ರೇಷನ್ ಕೊಡ್ತಾಯಿದ್ದಾರೆ. ನಾನು ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಆಲ್ ಈಸ್ ವೆಲ್. ನಾವು ಇನ್ನೊಂದು ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ ಮೀಟ್ ಮಾಡೋಣ, ನೋಡೋಣ. சார் எல்லாரும் ஒரு லெமன் போடுங்க சார்.